ஸோ ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன் ஆர்ஜே காடாக்லேருந்து. இன்றைக்கி நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோன்னா, வீடியோட ஸ்டார்டிங்லேயே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ் கேஸ், ஹுண்டாய் வென்யூ தான். இந்த வண்டிக்கு என்னென்ன அப்கிரேட் பண்ணியிருக்கோன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் எல்லோரும் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் இனிஷியலாக அப்படின்னா இந்த வண்டிக்கு வந்து சன் ஃபிலிம் அப்கிரேட் பண்ணிடுங்க கைஸ். இதோட நார்ம்ஸ் வந்து 50 and 70 தான். அதோட பிராண்ட் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு கஸ்டமர் வந்து டோர்ஸில் வந்து டோர் பேட்ஸில் வந்து லைட் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவருக்கு ஏற்ற மாதிரியே வந்து ப்ளூ கலர் தான் கேட்டிருந்தார். ஸோ அவருக்கு பிடிச்ச மாதிரி ப்ளூ கலரே கஸ்டமைஸ் பண்ணி 4 டோர்லேயும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதோட ஒர்க்கிங் ப்ராசஸ் எப்படின்னா, அதாவது ஹெட்லைட்ஸ் நீங்கள் ஆன் பண்ணும்போது வரும். மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டாக் சிஸ்டம்லேயே வந்து ஆடியோ அப்கிரேடேஷன் தான். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மாற்றலான்னு எதிர்பார்ப்பாங்க. பட் மாற்றாமலே நல்லாவே பண்ண முடியும். இதில் நம்ம பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஜேபிஎலோட காம்பனன்ட் ஸ்பீக்கர்ஸ் போட்டிருப்போம். ரியர் வந்து ஸ்டாக் ஸ்பீக்கர்ஸ் ஆசிட்டிஸ் அப்படியே விட்டுட்டு 4 டோர் டேம்ப் பண்ணியிருக்கோம். ஸோ டியூட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் டோருக்கு கொடுத்த ப்ரொவிஷன்லேயே தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் டியூட்டர்ஸ் எல்லாமே. ஸோ கைஸ், சின்ன ரிக்வெஸ்ட் உங்கள்கிட்ட என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இதோட கண்டென்ட் புரியும். ஸோ இந்த வீடியோட எண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா டேம்பிங் பண்ண வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ இப்போ ஆடியோ செக் பண்ணிடலாம். ஸோ ஆடியோ கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லைட்ஸ் தான். ஹெட்லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹாலஜன் வரும். இதில் ப்ரொஜெக்டர் டைப்பு. ஃபாகுமே வந்து பார்த்திங்கன்னா ஹாலஜன் தான். ஸோ எனக்கு கஸ்டமர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஃபாக் வந்து அப்கிரேட் பண்ணால் போதும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அவருக்கு கொடுத்த சஜஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆசமோட எல்இடி ஃபாக் ப்ரொஜெக்டர்ஸ் தான். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் கைஸ். இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு டார்க்கான ரோடுக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ அவுட்புட்டை ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஸோ லைட்ஸோட டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்துட்டு ஆசமோட எல்இடி ஃபாக் ப்ரொஜெக்டர்ஸ் தான் போட்டிருக்கோம். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது 2 inch சைஸ் உள்ள ப்ரொஜெக்டர்ஸ் தான். இதோட வாட்ஸ்ன்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா 40 watts கைஸ், ப்ளஸ் 2 years வாரண்டியோடு வந்துடும். ஸோ லைட்டிங் நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணணுன்னு பிளான் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ப்ரொஜெக்டர்ஸை வாங்கி போடுங்க கைஸ். எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், திருப்பி என்னடா இது ஃபாகாக இந்த அளவுக்கு அவுட்புட் தருதுன்னா, ஆமாம் கைஸ், நிஜமாலே ஃபாக் தான் இந்த அளவுக்கு அவுட்புட் தந்துட்டுருக்கு பிகாஸ் ஆஃப் ப்ரொஜெக்டர். ஸோ ப்ரொஜெக்டரோட அவுட்புட் என்றைக்குமே வந்து வேறு லெவலில் தான் இருக்கும். ஹெட்லைட்ஸ் ஆன் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், ஹெட்லைட்ஸ் ஆனே பண்ணலை. ஸோ ஃபாகோட அந்த ப்ரொஜெக்ஷனோட டிஸ்டன்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு த்ரோ இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் ஜூம் அவுட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 to 150 மீட்டர்ஸாக இருக்கும் இந்த ரோட்லேருந்தே, எனக்கு கரெக்டாக தெரியல. பட் ஆனால் ஒரு நல்ல ஒரு டிஸ்டன்ஸ் தான், அதுவே போதுமான அளவு. ஸோ இன்னொரு ஃபீச்சர் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா வந்துட்டு இதில் ஹை பீமும் யூஸ் பண்ண முடியும். ஸோ ப்ரொஜெக்டர்ஸ் ஃபாக் லேம்போட பாசிட்டிவ் சைடே அதான் கைஸ். ஸோ கைஸ், வீடியோவோட முக்கியமான பார்ட்டே இது தான். ஸோ என்ன காம்போனன்ட் போட்டிருக்கோன்னா வந்து ஜேபிஎலோட CS790 மாடல் தான் இந்த வண்டியில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இந்த வண்டியில் நம்ம டேம்ப் பண்ணியிருக்கோம். என்ன ஷீட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்ஃபயரோட 2.4 mm டென்சிட்டியில் உள்ளக்கூடிய ஷீட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் கைஸ். டேம்பிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு டவுட் இருக்குது. என்கிட்ட நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க, டேம்ப் பண்ணுறதுனால ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்ட்டு. எந்த ப்ராப்ளமும் கிடையாது. டேம்ப் பண்ணுறதுனால என்ன பாசிட்டிவ்னு நீங்கள் எடுத்திங்கன்னா, ஒரு டோர் வந்து பாக்ஸ் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் ஆகும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நாய்ஸ் ரிடக்ஷனுமே இருக்குது டேம்ப் பண்ணுறதுனால. ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி காம்போனன்ட் ஸ்பீக்கர்ஸ் போகும்போது. ஸோ இதை நீங்கள் பண்ணி பார்த்தா தான் இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அண்ட் மோரோவர் வந்து இதே மாதிரி நீங்கள் டோர் டேம்பிங் ஆஸ் வெல் அஸ் காம்போனன்ட் ஸ்பீக்கர்ஸ் இன்ஸ்டால் பண்ணி இதோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் கைஸ். ஸோ உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் ஜெகதீஷ். நன்றி, வணக்கம்.